Daily. Taste the Daily. கோவிந்தராஜன் சார், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அடுத்தடுத்து தொடருமா? இதோட இந்த வருடத்தோடு முடிவடையுதா? அதாவது ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்றது அதுக்கு முன்னாடி எதுலாம் ரோல் மாடலாக இருக்காங்கன்றதை நான் சுட்டி காட்டுறேன். ஆல்ரெடி எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, இவங்க ஃபெயிலியர் மாடலில் இந்த ஃபெயிலியர் மாடலுக்கே ரோல் மாடலாக இருக்காங்க. நம்பர் 1, குடும்ப ஆட்சி செய்வதிலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதை செய்வதிலும், கொள்ளையடிப்பதிலும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டுவதிலும் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபெயிலியர் மாடல் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஃபெயிலியர் மாடலுக்கே ரோல் மாடலாக திகழ்கிற ஆட்சி தான் இது. ஆட்சி நிர்வாகத்தில் ஃபெயிலியர், நிதி நிர்வாகத்தில் ஃபெயிலியர். நிதி நிர்வாகத்தில் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா கடன் சுமை நம்பர் 1. தமிழ்நாடு தலை நிமிரணுன்றாங்க, தமிழ்நாடு தலை குனிஞ்சிட்டு இருக்குது. நிதி நிர்வாகத்தில் ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மக்களிடையும் கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு, அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஃபெயிலியர். இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க பெண்கள் பாதுகாப்பு அந்த இதுல தர வரிசையில சென்னை 14வது இடத்துல இருந்துச்சு. சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்துச்சு. சேஃபஸ்ட் பிளேசஸ் ஃபார் விமன். இன்னைக்கு அது 14வது இடத்துல தரவரிசையில் இருக்குது. ஸோ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஃபெயிலியர். போதைப் பொருள் அண்ணன் சொல்லிட்டார், போதைப் பொருள் அதுலயும் ஃபெயிலியர். டெய்லி ஒரு போதைப் பொருள் நடந்துட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு அதுல ஃபெயிலியர். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இருக்கக்கூடியதுல இந்த ஜனவரி 2025 சென்ற மாதம் வரை பார்த்தீங்கன்னா 340 கொலை, மர்டர்ஸ் நடந்திருக்கு. எல்லாத்துலயும் இதுல ஃபெயிலியர். திரு ஜவஹர் அலி ஒன்று சுட்டி காட்டினார். அவர் அதாவது இந்த தலித்துகள் அவங்களுக்கு உண்டான ஒரு குற்றச்சம்பவங்கள் நடந்ததுல அந்த SC/ST கிரைம் மொத்தம் கேசஸ் பார்த்தீங்கன்னா 180 கேஸ். அதுல ST விக்டிம்ஸ் 166, ST விக்டிம்ஸ் 14. ஸோ இது இவங்களுக்கெல்லாம் அந்த சமூக நீதின்னு சொல்றாங்க. எங்கே போச்சு? இங்க தலித் பெண்கள் இங்க அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்குது. அதே போல இந்த ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னா, மெயினா ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு செய்யறாங்க. அந்த இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு, இப்படியே செஞ்சு 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 ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்குது. இதுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை. இல்ல, ஸ்டாலின் ரொம்ப பயம் வந்துருச்சா? ஏன்னா ராமநாதபுரத்துல போய் அரசு விழாவில் கூட போயிட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் அவரை பத்தி தான் பேசுறாரு. அவருக்கு வேற எதுவும் கிடையாதுங்க. ஏங்க அவங்க அரசு செய்ய அரசு விழாவிலே அரசியல் தான், அங்கேயும் அரசியல் தான். அதான் எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறாரு, அவருடைய பாணியில ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. அரசியல் செய்வதை அவியலா செய்வோம் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் இதே தானே கேட்டாரு. சென்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப இதே தானே கேட்டார், அரசியல் செய்யாத அவியலா செய்வோம்னு. அதேதான் இப்ப திருப்பி அது அவருக்கே திருப்பி பாயுது. சோ அரசியல் எங்க போனா எங்க இவங்க மக்களிடையே கொண்டு போய் எடுத்து செல்வதற்கு என்ன இருக்கு கையில? ஒண்ணுமே கிடையாது. இருந்த கொஞ்ச நஞ்சது கூட போச்சு. நீட்டுன்னாங்க, அதுவும் போச்சு. எதுவுமே இவங்க செய்யவே இல்லை. இன்னொன்னு இவர் சொல்லியிருக்காரு முதல்வர், அதாவது பிஜேபி கட்சியில வாஷிங் மிஷின்ல எடப்பாடி பழனிசாமி இதுவாயிட்டாருன்னு. அதை நீங்க சுட்டி காட்டுறேன். திமுக வாஷிங் மிஷின்ல 8 அமைச்சர்கள், அதிமுக கட்சியில இருந்து 8 அமைச்சர் தான் திமுக என்கின்ற அந்த வாஷிங் மிஷின்ல தோச்சு நினைச்சு காய வச்சு இன்னைக்கு இருக்காங்க. அமைச்சர் பொறுப்புல இருக்காங்க. திரு ஏவா வேலு, திரு சேகர் பாபு, திரு கே முத்துசாமி, திரு KKSSR ராமச்சந்திரன், திரு ரகுபதி, திரு அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எப்படி புனிதம் அடைந்தார்கள்? அதிமுக ஆட்சியில் ஊழல் பண்ணவங்களா? இவங்கெல்லாம் எப்படி ஊழல் செய்தவர்கள் 8 பேர் திமுக ஆட்சியில் போய் புனிதமாக்கப்பட்டு அமைச்சராக்கப்பட்டார் சொல்றீங்களா? ஆமாங்க. அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆட்களாக்கப்பட்டு அவங்க திமுக ஆட்சியில புனிதர்களா இன்னைக்கு இது பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றமே கொட்டு வைத்து அவரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறையில இல்லன்னு சொல்லி சொல்றீங்க. இங்க வந்து ஒரு ஆள் அமலாக்கத்துறை ரிப்போர்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த அரசாங்கமும் செய்யாதது நேரடியாக டாஸ்மார்க்கில் அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் டாஸ்மார்க் நிறுவனத்துக்கே வராமல்
ஸ்ட்ரெயிட்டா விற்பனை நிலையத்துக்கு போய் அதுல எல்லாமே கணக்குல வராம போயிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அதுக்கு தான் தடை வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஊழல் செய்யறாரு செந்தில் பாலாஜி. நீங்க அதனால வந்து இல்ல நான் அவரை புனிதர் என்றெல்லாம் நான் சொல்லுவேன். உங்க முதல்வர் சொல்லாருங்க புனிதர், அவரு சொல்லிட்டு போட்டு அவர் சொல்லாருங்க புனிதர். ஊழல் செய்யலன்னு சொல்லாதீங்க. தொடர்ச்சியா அனைத்து அமைச்சர்களும் ஊழல் எல்லாம் ஊழல்ல இருந்து மாட்டினாங்க. இன்னைக்கு திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லாமே ஊழல் செஞ்சிருக்காங்க. துரைமுருகன் கூட இன்னைக்கு ஊழல், அதுவும் சிறைத்துறை அமைச்சரா இருக்காரு அவரு இன்னைக்கு. அதனால தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு அவங்க எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு தான் துவைச்சு காய வச்சு இன்னைக்கு இருக்கிறாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல திமுக வந்து ஊழல் கட்சியா தான் தெளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா கோவிந்தராஜன் சார், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இந்த திமுக அரசு நிறைவேற்றல. இப்ப ஜிஎஸ்டி வரி வந்து குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. அப்பவும் இந்த பாலோட விலையை குறைக்காம மூலப்பொருளோட விலையை ஏத்துறது என்ன மாதிரியான மனநிலை? இதுதான் வந்து அதாவது விஞ்ஞான ஊழல்னு சொல்றாங்கல்ல. இது விஞ்ஞான முறைப்படி குழந்தைகள் அவங்க வந்து முக்கியமான ஊட்டச்சத்தா கருதப்படுது. அந்த பால்ல கூட விலையை குறைக்காம தன்னோட அந்த மூலப்பொருளை விலையை ஏற்றி அதே விலையில விற்கிறதுக்கு அவசியம். அதை எப்படி பண்ணிருக்காங்கன்னா நேயர்களுக்கு விலைக்கு சொல்றேன். எம்ஆர்பி இருக்கு, அந்த எம்ஆர்பியை கம்மி பண்ணல. அந்த ஜிஎஸ்டி அதுக்கு உண்டான அந்த அமௌண்ட் கம்மியா வரும் பாத்தீங்களா, அந்த எம்ஆர்பில இருந்து இவங்க என்ன சலுகை கொடுக்குற மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அது விழாக்கால சலுகை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் ஒத்துக்கிறது? ஜிஎஸ்டின்றது அதுல வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. அதுல இது போல சொல்லி இதுக்கு பேர் தான் உருட்டுக்களும் திருட்டுக்களும். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. உருட்டுக்களும் இது இப்படி போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இதே போன்ற வந்து மக்களை ஏமாற்றுவதும் மக்களை திசை திருப்புவதும் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஏங்க இந்த கரூர் சம்பவம் வந்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதே கேள்வி கேட்கிறாரு இவர் வந்து பாஜகவில் இருக்கிறவங்களா ஏன் மணிப்பூருக்கு போவாத ஏன் இங்க வராருன்னு சொல்லிட்டு ஏன் முதல்வர் அதே கேள்வி கேட்கிற முதல்வர் அவர்கள் ஏன் அந்த கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு ஏன் முதல்வர் அவர்கள் செல்லவில்லை? அதே போன்று வேங்கை வயல் சமயத்துக்கு ஏன் முதல்வர் அவர்கள் செல்லவில்லை? மேல்பாடிக்கு ஏன் போகல? இதெல்லாம் வந்து பல்வேறு இது கேட்டனா அந்த கேள்வி அவருக்கே திருப்பி வரும். அதனால அவர் வந்து சும்மா ஏதோ அவருடைய பாஷையில சொல்லணும்னா வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ பண்ணக்கூடாது. இதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார் முதல்வர் அவர்கள். இப்ப வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொண்டாரு. அதுல என்ன முதலீடு ஈட்டிட்டு வந்தாருங்க? ஃபோர்டு நிறுவனத்தை போன தடவை அமெரிக்காவே போனாரு. அங்க ஃபோர்டு நிறுவனத்தை திருப்புவீங்க எங்க செய்வோம்னு சொன்னாரு. போயிட்டு வந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த ஃபோர்டு நிறுவனம் இன்னும் திறக்கப்படவே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லணும்னா, நேற்றைக்கு ஒரு நாளிதழ் பிரபல இது ட்விட்டர்ல வந்து ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அவரை வந்து இது பண்ண முடியல, அவங்க வந்து ஊழல் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மத்திய நிதித்துறை வந்து நடவடிக்கை எடுத்து இது பண்ணியிருந்தாங்க. அது அவர் போட்ட உடனே எல்லாரும் எனக்கு இப்படியா இருக்கு எனக்கு இப்படி. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் திமுக. ஏன்னா அந்த மத்திய அரசு வேலை செய்யக்கூடிய கஸ்டம்ஸுக்கு வந்து அவங்க போய் நடவடிக்கை எடுக்கிறது சிபிஐ தான் எடுக்கணும். ஆனா தமிழகத்தில் சிபிஐயே வரக்கூடாது அப்படின்னு தடை ஆணை போட்டிருக்குது. இது அவங்க வந்து சாதகமாக்கிக்கிறாங்க. இந்த மத்திய எம்ப்ளாயீஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு சிபிஐ வராது நம்ம, ஆனால் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுல இன்றைக்கு அந்த கம்பெனி வந்து நாங்க இங்க தொழிலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணிருக்காங்க. இவங்க வெளிநாடு முதலீடுன்றது அவங்க அமைச்சர் சொன்னார் பாத்தீங்களா, டிஆர்பி ராஜா ஒரு வெள்ள பேப்பர் இல்ல போயிட்டு அங்கதான் இவங்க வந்து முதலீடு பண்ற மாதிரி தெரியுது. வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த முதலீடும் ஈட்டு வர மாதிரி தெரியல. ஆமா, அதனால வந்து நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். ஒரே இது சொல்றேன், இவங்களுடைய ஆட்சி வந்து ஃபெயிலியர் என்னன்றது அந்த வெள்ளை பேப்பர் காமிச்சார் பாத்தீங்களா, அந்த வெள்ளை பேப்பர். வெள்ளை பேப்பர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளையா இருக்குன்னா வெள்ளை பேப்பர் தான் போல. அதுதான் அவரோட அவங்க ஆட்சியில் ஒண்ணுமே இல்லைங்க. வெள்ளை பேப்பர்ல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரை வந்து அவர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கார். எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது, வெள்ளை பேப்பர் தான் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கார். பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க. வெளிப்படை அறிக்கை, உண்மையான வெளிப்படை அறிக்கை. கோவிந்தராஜன் சார் உங்க நிறைய கருத்து பதிவு. அதாவது ஃபெயிலியர் மாடலுக்கு இப்போதைய ஒரு லேட்டஸ்ட் உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இந்த அரசு ஒரு நபர் ஆணையம் நீதிபதி அவங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க அருணா ஜெகதீசன் தலைமை அமைச்சர், அதுக்கு அரசாணை எங்கங்க இது வரைக்கும் ஒன்றும் அரசாணை வரவே இல்லைங்களே. அந்த அரசாணையில தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். எதை கொடுத்து விசாரணை அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். அரசாணையே இல்லாத இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் வரல. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணம் வரைக்கும் அரசாணையே வரல. இதுதான் ஃபெயிலியர் மாடல்.
அரசாணை வராத அவங்களும் நீதிபதி அவங்களும் போய் எப்படி எதன் அடிப்படையில் அவங்க போய் போய் விசாரிக்கிறாங்கன்றது தெரியல. இதுதான் ஃபெயிலியர் மாடல். ஒரு ஆணையம் அமைக்கிறது வந்து அதுக்குண்டான ஒரு ஜீவ வர்ணங்களா ஒண்ணுங்களா அதுவே போடல. இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஃபெயிலியர் மாடல். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிடறேன். திமுக ஆட்சியினாலே பழி போடுவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இந்த சம்பவங்கள் எதனா நடந்துச்சுன்னாக்க எதனா ஒரு பேரிடரோ இல்ல ஒரு மரணங்கள் நிகழும் அதை பழி போடுவதில் வல்லவர்கள். உதாரணத்துக்கு மாஞ்சோலை அந்த தேயிலை தொழிலாளர்களுடைய அந்த மரணம் அது வந்து எல்லாருமே தலித்துகள் தான் இல்ல மரணிக்கப்படுறாங்க. அப்ப பழிய யார் பேர்ல போட்டான்றது அனைவருக்கும் தெரிந்து கொண்டு. சோ எதனா ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஒரு இது பண்ணாலோ பழி போடுவதில் வல்லவர்கள் இந்த திமுக கட்சி திமுக அரசாங்கம் மக்களே புரிந்து கொள்வார்கள். வருகின்ற 2026 நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு. நன்றி சார்.